எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வெளியூரில் தங்கி படிக்கிற பசங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் எப்படி பேக்கிங் பண்ணி நம்ம பசங்களை அனுப்ப போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி இங்கே என் பையனுக்கு பேக் பண்ணி அனுப்புனேன் அப்படின்றது தான் வீடியோவில் பாருங்கள். இதே இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கும் தேவைப்படும். நிறைய எல்லா பொருளுமே நம்ம புதுசாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கொடுத்து விடலாங்க. 1.5 மாதம் 2 மாதத்துக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு வாங்கணும்னு இல்லை. வீட்டில் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி பசங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு, ட்ராவல் பேக்கு வீட்டில் இருந்தால் தான், அதில் பெட்ஷீட்டு வீட்டில் இருக்கிற பெட்ஷீட்டு தான் அந்த பேக்கில் வச்சாச்சு. இந்த ட்ராலி பேக்கு பார்த்திங்கன்னா இதில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாமேன்னு ட்ரெஸ்ஸு மட்டும் புது ட்ரெஸ்ஸு வாங்கினதுங்க. ஜீன்ஸு இது போடக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் பையன்தான் செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தான் ட்ரெஸ்ஸு. ஒரு 5 செட்டு ஃபார்மல் ட்ரெஸ்ஸு எதோ சொன்னான். அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லவும் அவனாக செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். அந்த சட்டை பேண்ட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரு அந்த இதெல்லாம் எலாஸ்டிக் மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பேக் பண்ணி வச்சோம்னா பசங்க வந்து படிக்க கிளம்பும்போது அவசரம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கிளம்புவாங்க. இல்லைன்னா அந்த புது ட்ரெஸ்ஸு போடும்போது டென்ஷனாக அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அந்த டயத்தில் சிசர் தேடிக்கிட்டு இருக்கணும். பதட்டத்தில் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி பேக் பண்ணும்போது எல்லாம் அந்த அட்டை அது எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அதை எல்லாமே எடுத்துட்டு நம்ம பேக் பண்ணி வச்சோம்னா அந்த சூட் கேஸ்லேயுமே இடம் விழவும் அவங்களும் கிளம்பும்போது டென்ஷன் இல்லாமல் கிளம்புவாங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே பொறுமையாக எடுத்து ஃப்ரீயாக நம்மளும் வீட்டில் இருக்கிறவங்க அவசரமாக எடுத்து வைக்காமல் நிதானமாக எடுத்து வைக்கணுங்க. ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படின்னு நிதானமாக எடுத்து வைங்க. நானும் பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒன்று யோசனை பண்ணி தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாள் தான் போய் தங்கி படிக்க போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் படிக்க போகிறான் என் பையன். கூடவே இருந்தான் +2 வரைக்குமேவும். இப்போ கொஞ்ச நாள் வெளியில் தங்கி படிக்க போகிறான். எப்படி இருக்க போகிறானோ என்னமோன்னு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா கிளம்ப சொல்லும்போது அசால்ட்டாக கிளம்புவான் என் பையெல்லாம். ஒவ்வொன்றும் கையில் எடுத்து கொடுக்கணும், மறந்துடுவான், செஞ்சிருவான். அங்கே சரி எல்லாம் கடந்து போகும் இல்லையா, அவன் லைஃப் அவன் பார்க்கணும்ல அப்படின்னு நம்ம எப்பயும் கூடவே இருக்க முடியாது இல்லையா. அவங்கவுங்க போய் பழகிக்கிடுவாங்க. அப்படி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இவங்க துணி துவைக்கிறது மற்ற எந்த வேலையுமே நம்ம குளித்து கிளம்புறது மட்டும்தான். சாப்பாடுலேருந்து எல்லாமே டிஃபன் எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் அவங்க துவைக்கிறது இதுமாரி அவங்களே துவைச்சி அயன் பண்ண மாட்டாங்க. அயன் பண்ணாமல் கொடுப்பாங்க. சரி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து இருந்துட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் பையன் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கான். இருந்தாலும் நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி இருக்க போகிறான்னா இருந்துக்கிடுவான். ஆனால் அந்த கிளம்பும்போது செய்யும்போது தான் ஒவ்வொன்றும் மறந்துடுவான், எடுத்துகிட்டு போக மாட்டான். பார்த்து நான் எடுத்து கொடுப்பேன். கூடவே கைக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ தனியாக பிரிஞ்சு போக போகிறான்னு கொஞ்சம் என் பெரிய பையன் போகும்போது கூட எனக்கு அந்தளவு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன என்னமோ எனக்கு தெரியல. அது கொஞ்சம் மனசு சங்கடமாகவே இருக்குங்க. இதுமாரி பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வைக்கும்போது அந்த இடமும் சூட் கேஸில் இடமும் நமக்கு இருக்கும். அந்த அட்டை எல்லாமே அந்த கவரு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா இந்த டவலு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் தான். ஒரு 3 டவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நார்மல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு ஒரு 4 செட்டு எடுத்து வைக்கணுங்க. இன்னொரு செட்டு காயுது, அந்த ட்ரெஸ் தான் வேணும்ன்ட்டான். அதனால் ஒரு 4 செட்டு போதுமா அப்படின்ட்டான். அன்றாட அவங்களும் துவைச்சி கொடுத்துருவாங்க போல இருக்குது. அதனால் மாற்றி போடுறதானே. அப்புறம் கர்ச்சீப்பு இது எல்லாத்தையுமேவும் இந்த ஜட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவரோடு வைக்காமல் அதையும் தனித்தனியாக எடுத்து வச்சு இதெல்லாம் அலசி வச்சுருங்க. ஏன்னா அதை நான் அலச மறந்துட்டேன். டக்குன்னு மறந்துட்டேன்னா அலசி காய வச்சோம்னா நல்லது. சரி இப்படின்னு நான் அதுக்கப்புறமா அந்த கவரு எல்லாம் அட்டை அந்த உள்ளே மடித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எல்லாமே எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேண்ட் சட்டை வைக்கிறது கீழே இடம் கேப் இருக்கும். அது எல்லாத்தையுமேவும் கீழே வச்சிட்டிங்கன்னா இடம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வைங்க. பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு. அந்த ட்ரெஸ்ஸு கீழே கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த ஜட்டி அந்த கர்ச்சீப்பு இது எல்லாத்தையுமே கீழே வச்சுக்கோங்க.
அப்புறம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேலே மூடுவோம் பார்த்திங்களா, அந்த சைடு வச்சுக்கரலாம். என் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு டவலை அப்படி அப்படியே போட்டு போயிடுவான். ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படி அப்படியே போட்டுருவான். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீட்டில் இருந்து ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கோம். இன்னும் அவனாக போய் எப்படி இருக்க போகிறானான்னு கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்குது. இப்போ ரஃப்யூஸ் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கரலாம். இடம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறனால நான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸாக மடித்து வச்சுட்ருக்கேன். இடம் உங்களுக்கு வேணும்னா நல்லா ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் நல்லா சுருட்டி சுருட்டி வச்சிங்கன்னா, நல்லா நீட்டாக மடித்து சுருட்டி வச்சிங்கன்னா இடம் நல்லா நிறைய நிற்கும். நிறைய துணி வைக்கலாம். நான் கம்மியான ட்ரெஸ்னால அப்படியே வச்சு விட்டேங்க. நீங்கள் அந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா இடம் நல்லா நிற்கும். இப்போ டவல் ஒரு 3 டவல் எடுத்து கொடுத்துருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணால் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணால் தான். புது ட்ரெஸ் ஒரு 5 ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த ஜட்டி ஒன்று வாங்கியிருக்கோம், அவ்வளோதாங்க. மற்ற பொருள் எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு ட்ராலி பேக்கில். இன்னும் சோப்பு, எண்ணெய் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுக்குன்னு தனியாக வாங்கியிருக்கு. ப்ரெஷ்ஷு, பவுடரெல்லாம் அடிக்க மாட்டான். வீட்டில் சீப்பு இதெல்லாம் இருந்தது தாங்க. கண்ணாடி தம்பியில் தேவைப்படாது. எல்லாமே இது பேக் பண்ணியாச்சா, இன்னும் அதை எல்லாமே எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கொடுத்து அனுப்புங்க. நமக்கும் பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் தங்கி படிக்க போகிறானேன்னு எல்லாமே புதுசாக வாங்கி அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. அங்கே போய் தலகாணி, பெட்டு, பக்கெட்டு, கப்பு, அதுக்கப்புறமா குப்பை கூடையும் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே அங்கே போய் வாங்கிடலாம். இங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம், கொண்டு போக முடியாது. காரில் போனோம்னாலும் அதிகமாக 4-5 ரூபா செலவாயிருங்க. அதனால் நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். இங்கே லக்கேஜ் பாருங்கள், ஒரு பேக்கு ட்ராலி பேக்கு ஒரு அந்த கட்டைப்பையில் இருக்குது. 3 தான். அதனால் 2 பேர் தானே, மாமாவும் தம்பி தானே போகிறாங்க. இதுலேயுமே நம்ம பணத்தை மிச்சப்படுத்த போகிறோம். இந்த மாதிரி தாங்க பார்த்து பார்த்து நம்ம செலவு பண்ணோம்னா பணத்தை நிறைய மிச்சப்படுத்தலாம். இப்போ தம்பிக்கு தேவையான சோப் டப்பா, ஷாம்பு, எண்ணெய், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெயினாக இந்த தலைவலி மாத்திரை, காச மாத்திரை, தைலம், மண்டவலி தைலம் இது எல்லாமே வாங்கியிருக்குங்க. அதுக்கப்புறமா குப்பை கூட கவருமே கேட்டாங்க. அது வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம், நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அங்கே போய் நம்ம விலைக்கு தானே வாங்கணும் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சு விட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸை அந்த செல்ஃப் அங்கே இருக்கும் இல்லையா, அந்த செல்ஃபில் வச்சு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, எண்ணெய் பாட்டிலு, தைலம், மாத்திரை, ஷாம்பு இது எல்லாமே அந்த பாக்ஸில் வச்சு அந்த செல்ஃபில் வச்சு விட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்காக தாங்க அந்த டப்பா கொடுத்துருக்கேன். ஒரே இடத்துல எல்லா பொருளும் இருக்கிறனால பசங்களும் டென்ஷனே இல்லாமல் கிளம்பிடுவாங்க. தம்பிக்கு புது ஷூ வாங்கியிருக்கும், அதையும் எடுத்து வச்சாச்சு. தம்பிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த நோட்டில் இருக்குது. தம்பி எடுத்து வாட்டர் பாட்டில் வீட்டில் இருந்தது தான். லஞ்சு பேக்கு வீட்டில் இருந்தது தான். கிளாஸு, டம்ளரு, சாப்பிட்ற தட்டு, ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாமே வீட்டில் இருந்தது. 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் மட்டும் நம்ம வாங்கினோம். ஏன்னா பழசு 2 அடுக்கு தான் இருந்துச்சு. 3 அடுக்கு வேணுன்றனால அது ரொம்ப சிறுசு. இது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா, சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக வைக்க வேணும்னு இது எல்லாமே பேக் பண்ணி அந்த லஞ்ச் பேக்லேயே வச்சாச்சுங்க. அந்த தட்டையும் ஒரு பெரிய லஞ்ச் பேக்கில் வச்சுட்டேன். இந்த 2 டம்ளர் மட்டும் அந்த பெரிய பேக்கில் வச்சு விட்டுறலாமேன்னு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோம்னா நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புகிறேன். அப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸில் பேர் எல்லாமேவும் தம்பி பேர் அடிச்சாச்சுங்க. இந்த லஞ்ச் பேக்லேயுமே நான் அந்த மார்க்கரில் வச்சு பேர் எழுதிட்டேன். தம்பி பேர், ஊர் எல்லாமேவும். அதேமாரி சாப்பாடு தட்டுலேயுமேவும் ஊர் பேர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்த தட்டு தான். எதுவுமே வாங்கலை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த கட்டைப்பையில் லஞ்ச் பேக்கு, ஷூ இது எல்லாமே வைக்க கரெக்டாக இருந்துச்சுங்க. மொத்தமே பார்த்திங்கன்னா 3 பேக்கு தான். ஒரு ட்ராலி பேக்கு, ஒரு பேக்கு, இந்த கட்டைப்பை, என் பையன் ஸ்கூல் பேக்கில் தேவையான புக்ஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். மொத்தம் 4 தாங்க. இதுக்கு காரு தேவையில்லாமல் செலவுன்னு நாங்கள் செலவை சுருக்கியாச்சு. இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி என் பையன் நல்லபடியாக படித்து முடித்து எக்ஸாமில் பாஸ் ஆகி நல்லா இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கங்க. எங்கள் பையன் படிப்பை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய். நன்றி, வணக்கம்.